இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். சிறுபாக்கம் அருகே கலப்படம் செய்யப்பட்ட உரத்தை விற்பனை செய்வதாக விவசாயிகள் புகார். வயல் முழுவதும் தூவப்பட்ட உரங்கள் காகித பந்து போல மிதக்கும் அவலம். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் அண்மையில் பெய்த கனமழையால் விவசாயிகள் சுமார் 10,000 ஏக்கருக்கும் மேல் சம்பா நெற்பயிர் நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பயிர்கள் நன்றாக வளர்வதற்காக தனியார் மருந்து கடைகளுக்கு சென்று உரத்தை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கட்சிமயிலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி துரைசாமி என்பவர் அருகாமையில் உள்ள மருந்து கடை ஒன்றில் ரூபாய் 10,000க்கு உரம் எடுத்துள்ளார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நடவு பணியின் போது தூவப்பட்ட உரமானது கரையாமல் வயல் முழுவதும் காகித பந்து போல தற்பொழுது மிதந்து வருவதைக் கண்ட விவசாயி அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் விவசாயி துரைசாமி கூறுகையில், உரத்தில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனால் வயலில் உரம் கரையாமல் மிதப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தான் பாதிக்கப்பட்டது போன்று மற்ற விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது எனவும், இதுபோன்ற பாதிப்புகள் இதுவரை ஏற்பட்டதில்லை எனவும், கடைக்கு சென்று கேட்டால் தயாரிப்பு நிறுவனத்தை அணுகுங்கள் என மெத்தனமாக கூறி வருவதாகவும் தெரிவித்த அவர், உடனடியாக கலப்படம் செய்யப்பட்ட உரத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் 16 வயசுலேருந்து விவசாயம் பண்ணுறேன். உரம் நான் என் வயசுக்கு வாங்கி இது மாதிரி நான் பார்த்ததில்ல. பாருங்க 4 நாளாவது இன்னும் மிதக்குது. கடைக்காரங்களை கேட்டால் எனக்கு தெரியாது, நான் வாங்கி விற்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கையை விரிச்சுட்டாரு. அதுக்கு இப்போ 10,600 நான் செலவு பண்ணியிருக்கேன். இது மாதிரி என்ன மாதிரி இன்னும் எத்தனை விவசாயிகிட்ட அந்த மாதிரி உரம் போயிருக்கும் தெரியாது. கடைக்காரங்களுக்கு தான் தெரியும் எத்தனை மூட்டை போயிருக்கு என்னன்னு. அதனால் தயவு செஞ்சு ஆய்வு பண்ணுங்கள். விவசாயம் பாதிக்கக்கூடாது. விவசாயம் மாதிரி நசுங்கின தொழில் இல்லவே இல்லை நாட்டில். விவசாயி கவர்மெண்ட்டும் சரி எல்லாமே விவசாயி தான் பல வழியில் நசுக்கப்படுறான். அதனால் தயவு செஞ்சு ஆய்வு பண்ணுங்கள். மன உளைச்சலாகி இப்போ என்ன வருமோ வராதோ அப்படிங்கிற சந்தேகத்தில் நான் இருக்கிறேன். பயிர்